திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் ரவுடி கும்பல்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர். நீடாமங்கலம் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் கொலை, ஒரு ரவுடி வெட்டி கொலை என அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்தன. இந்த கொலைகளுக்கு பழிவாங்கும் வகையில் சில நாட்களாக ரவுடி கும்பல்கள் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் இருக்கும் கழஞ்சிமேடு என்ற பகுதியில் காவல் ஆய்வாளர் ராஜ் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக ஒரு சொகுசு காரை போலீசார் வழிமறித்து சோதனை செய்தனர். அதில் பட்டாக்கத்தி, இரும்பு பைப் போன்ற பயங்கர ஆயுதங்கள் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மன்னார்குடி அருகே பாமானி கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன், ரமேஷ், வாஞ்சியூர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு, கோரையர் பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் என்பது தெரியவந்தது. பட்டாக்கத்தி, அரிவாள், இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் எங்கே போகிறீர்கள் என கேட்டபோது போலீசாரிடம் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். இந்த ரவுடி கும்பல் முந்தைய கொலைகளுக்கு பழி தீர்க்கும் விதமாக ஆயுதங்களுடன் நோட்டம் விட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மற்றொரு பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஆயுதங்களுடன் வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நீடாமங்கலம் பகுதியில் ஆயுதங்களுடன் ரவுடிகள் சுற்றித் திரிவதால் தினமும் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் பொதுமக்கள் உறைந்துள்ளனர்.